ஏற்றத்தாழ்வுகளோடு கூனி குறுகி மண்ணிலே வாழ்வதை பொறுத்து கொள்ளாமல் அவர் களத்துக்கு வருகிறார். அடிக்கு அடி, பழிக்கு பழி, வெட்ட வேண்டும் என்று ஆயுதம் எழுதியிருந்த தம்பி தீபக் ராஜா அவர்கள், அது தீர்வல்ல, இங்கே அரசியல் அதிகாரம் வேண்டும், அதிகாரத்தை நோக்கி இந்த மக்களை நகர்த்த வேண்டும் என்றால் இங்கே கற்பிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு இறுதி முழக்கமாக அதை வைத்தார். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய தம்பி தியாக அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது போதுமானதாக இல்லை. ஏனென்றால் 2012க்கு பிறகு இந்த மதுரை மாவட்டம் புறநகர் பகுதியில், இந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 2012க்கு பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் 2வது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த சமூகம் மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு, இந்த இளைஞருடைய அரசியல் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 10 ஆண்டுகள் கழித்து கிழக்கு தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி, 2012 இது போன்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினேன். இந்த மக்கள், இந்த இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணான். தாமதமா நடத்தினாலும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திருக்கிறார் தம்பி தியாகு. அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்றேன். கரும்பு விவசாயி சொல்லுவாங்க, கடைசியில் அவருக்கு தூர் கரும்பு கூட மிஞ்சான்னு சொல்லுவாங்க. அதுபோல கிழக்கு தொகுதியுடைய மக்களுடைய நிலைமை. தேர்தல் வரப்போகுது, 2024 தேர்தல். ஓட்டு கேட்டு மக்கள் வந்துருவாங்க. இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக பத்திரத்துறை அமைச்சரை தேர்தலுக்கு பிறகு யாராவது சந்திச்சிருக்கோமா? அவரை இந்த பகுதிக்கு வந்திருக்காரா? இந்த மக்களை அரசியல் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு தான் இது போன்ற கூட்டங்கள்லாம் ஒருங்கிணைக்கணும், தொடர்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த முயற்சியை சிறப்பாக தம்பி தியாகு செய்கிறார். மதுரை மாவட்டத்திலே ஒரு களப்பணி செய்வதற்கு எம்மை போன்ற தம்பிகள் வர வேண்டும் என்று பல மேடைகள் நான் பேசியிருக்கிறேன். அப்படித்தான் நான் தம்பி தியாக பார்க்கிறேன், தம்பி தியாகசனை பார்க்கிறேன். எப்படி நெல்லை மண்ணிலே தம்பி முத்துமனோவும் தீபக் ராஜாவும் கிளம்பி இந்த மக்களுக்கான அதிகாரத்திலே சாதி எதிர்ப்பு காலத்தில் நின்றார்களோ, அதே போன்று தம்பி தியாகும் தம்பி தியாகேசனும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை முறை அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்? அன்பு தம்பிகளுக்கு வேகம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிதானமாகவும் வேகமாகவும் இந்த களத்தில் இருக்கணும். நான் தம்பிகளுக்கு அறிவுறுத்திற்காக சொல்லல, அவருடைய பாதுகாப்பு. என் தம்பி தியாகு போன்ற ஆட்கள் இந்த மண்ணுக்கு இன்னும் வேணும். உங்களை போன்ற ஆட்கள் இந்த அரசியல் படுத்த தளத்துக்கு இன்னும் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்க வைக்கிறோம். படித்தவர்கள் என்று வேடிக்கை பார்க்காதீங்க. கிராமத்தில் ஒரு 4 பேர் கூலி வேலைக்கு போவான். அவங்க சமூக இயக்கமா ஒரு இயக்கத்தில் ஒரு பொறுப்பு வாங்கி வேலை செய்வாங்க. படித்த இளைஞர்கள் என்று ஓரம் என்று வேடிக்கை பார்ப்பை தவிர்த்து விட்டு, படித்த இளைஞர்கள் இந்த சமூக புரட்சி செய்வதற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறேன். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அழைக்கிறேன். பெண்கள் அரசியலுக்கு வாங்க, சமூக பணிக்கு வாங்க. ஆண்களை விட பெண்கள் வைராக்கியமானவர்கள். ஒரு பெண்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த சமூகம் மதிக்கப்படும். அதாவது பெண்கள் அரசியலுக்கு வாங்க, சமூக பணிக்கு வாங்க என்று இந்த கூட்டத்தை பயன்படுத்தி வேண்டுகோள் வைக்கிறேன். படிப்பகத்திற்கு தம்பி தீபக் ராஜா படிப்பகம் என்று பெயர் வைப்பதிலே இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் சிக்கல் இருக்கு. படிப்பகத்து புரட்சியில் அம்பேத்கர் படிப்பகம் என்று மாற்றுவோம், தியாகி இமானுவேல் சேகரன் படிப்பவன் என்று மாற்றுவோம். ஏனென்றால் புரட்சியில் அம்பேத்கரையும் தியாகி இமானுவேல் சேகரன் படித்தவர் தான் தம்பி தீபக் ராஜா அவர்கள். நாங்கள் அப்படி வச்சுட்டு போறோம். எங்களை ஒடுக்க நிறைப்பதற்கு நீங்க ஒரு வழியை சொன்னீங்கன்னா நாங்கள் எந்த வழியில் வந்தோமோ அந்த முன்னோருடைய பேரை வச்சுட்டு போறோம். தியாகி இமானுவேல் சேகரனுடைய பேரிலே பஞ்சநாயகப்பட்டியிலே படிப்பகம் இருப்பதாக ஒரு வரலாறு சொல்லட்டும். சமூக இளைஞர்கள் இன்னும் சமூக அமைப்புகளுக்கு உங்களை ஆர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், வாருங்கள், அர்ப்பணிப்போடு களத்தில் இல்லுங்கள். மருதநாட்டு மக்கள் கட்சி, மூவேந்தர் புலிப்படை எங்களுக்குள்ள அமைப்புகளுடைய பேர் வேறான இருக்கலாம், எங்களுடைய கொள்கை ஒண்ணு. புரட்சியில் அம்பேத்கரை நாங்கள் படிக்கிறோம், இளைஞர்களை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். ஏன் அம்பேத்கரை படிக்கிறோம்? ஏன் அம்பேத்கரை கொண்டு சேர்க்க முயற்சி பண்றோம்? தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இந்த மக்களிடத்திலிருந்து அம்பேத்கரை அப்புறப்படுத்துவதற்கு RSS பிஜேபி கும்பல் வேலை செஞ்சு அதை அப்புறப்படுத்திட்டாங்க. மீண்டும் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்ததுல என்ன போன்றவர்களுக்கும் பாஸ்கர் போன்றவர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. புரட்சியில் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு எந்த அரசியல் அதிகாரத்தையும் இந்த மண்ணிலே எவரும் பெற முடியாது என்பதை நன்கு உணர்ந்துதான் நாங்கள் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம்.
20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியிலே சாதிய ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை என்னால் உணர முடியும். ஏனென்றால் அந்த மண்ணை சார்ந்தவன். நான் மாயாண்டிப்பட்டியா இருக்கலாம், ஆனா கண்டமுத்துப்பட்டி, பஞ்சதாயம்பட்டி, இந்த சுற்றி இருக்க அத்தனை கிராமம் என் தாய் கிராமம். நான் இங்கிருந்தா என்னுடைய களப்பணியை துவங்கினேன். நான் ஒரு அமைப்பில் இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னா போய் ஒரு பொறுப்பாங்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிராமங்களுக்கும் போய் என் இளைஞர்களை, என் மக்களை சந்தித்து இதுபோல் சமூக இயக்கங்களிலே நான் பொறுப்படுத்த செய்ய இருக்கிறேன். நீங்கள்லாம் களத்துக்கு வாங்க. இந்த சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் ஒரு இயக்கத்துக்கு பலமாக நம் மக்கள் இருக்கணும். பஞ்சதாயம்பட்டி தேவேந்திர வேளாளர் மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படி இல்லாமல் மூவேந்தர் புலிப்படியை சார்ந்தவர்கள் என்று இன்னைக்கு எப்படி தம்பி தியாகி அடையாளப்படுத்தியிருக்கிறாரோ அப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த பகுதியில் ஒரு இயக்கை சார்ந்து அடையாளப்படுத்துங்க. உங்களுடைய கொள்கை சார்ந்து ஒரு அமைப்பு கூட இல்லையா? நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போவோம். எல்லா இடங்களிலும் சிவப்பு பச்சை கொடி இருக்கும். தியாகியுடைய நினைவு பலகை இருக்கிறது. இமால் சேரன் படம் இருக்கு, சுந்தரலிங்கம் படம் இருக்கு. அது எந்த அமைப்பை சார்ந்து இருக்கு என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க களமாடுவதில் என்ன சிக்கல் இருக்கு? எங்களுக்கெல்லாம் இது உங்களை மாதிரி இருக்க தெரியாதா? ஏன் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நாங்கள் மெனக்கெடுகிறோம். புரிந்து கொண்டு இந்த வருங்காலத்திலாவது இந்த இளைஞர்கள் அமைப்பாக திரளுங்கள், இயக்கத்தோடு இணைந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அன்பு தம்பி தியாகுக்கும் மூவேந்தர் புலிப்படையை சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.